இனி விரிவான செய்திகளை பார்ப்போம். சூலூர் தொகுதி எம்எல்ஏ கனகராஜ் மாரடைப்பால் காலமானார். அவரது உடலுக்கு முதலமைச்சர், துணை முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்கள் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினர். கோவை மாவட்டம் சூலூர் அடுத்த வதம்பசேரி கிராமத்தில் வசித்து வந்த எம்எல்ஏ கனகராஜ் காலையில் வழக்கம் போல நாளிதழ் படித்துக் கொண்டிருந்தார். அப்பொழுது திடீர் என்று மாரடைப்பு ஏற்பட்டு அவரது உயிர் பிரிந்தது. இதனையடுத்து சொந்த ஊரான வடுகம்பாளையத்தில் உள்ள பூர்வீக வீட்டில் அவரது உடல் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டது. முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, துணை முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் அமைச்சர்கள் எஸ்.பி. வேலுமணி, உடுமலை ராதாகிருஷ்ணன், துணை சபாநாயகர் பொள்ளாச்சி ஜெயராமன் உள்ளிட்டோர் கனகராஜின் உடலுக்கு நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினர். படிப்படியாக உயர்ந்து சட்டமன்ற உறுப்பினரான கனகராஜின் இழப்பு ஈடு செய்ய முடியாதது என முதலமைச்சர் தெரிவித்தார். கழகத்திலே பல்வேறு பொறுப்புகளை பெற்றும் அரசிலே பல்வேறு பொறுப்புகளை பெற்றும் சட்டமன்ற உறுப்பினராக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு சிறப்பான முறையிலே பணியாற்றி இன்றைய தினம் மறைந்திருக்கின்றார். அவருடைய மறைவு ஈடு செய்ய முடியாத ஒரு மறைவு, கழகத்திற்கு பேர் இழப்பு. பாஜக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சி.பி. ராதாகிருஷ்ணனும் கனகராஜின் உடலுக்கு அஞ்சலி செலுத்தினார். கட்சியை தாண்டி எல்லோரிடத்திலும் இனிமையாக பழகக்கூடிய மனிதராக, ஒரு மக்கள் ஊழியனாக தன்னை நிலைநிறுத்திக் கொண்ட ஒரு மக்கள் தலைவராக அவர் இந்த பகுதியிலே வாழ்ந்தார்கள். இதேபோல கட்சி பாகுபாடின்றி அனைத்து தரப்பினரும் கனகராஜின் உடலுக்கு நேரில் அஞ்சலி செலுத்தினர். பின்னர் மாலையில் கனகராஜின் உடல் ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டு அடக்கம் செய்யப்பட்டது. கனகராஜின் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்துள்ள திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின், அவரை இழந்து வாடும் குடும்பத்தினருக்கும் அதிமுக தொண்டர்களுக்கும் ஆறுதலை தெரிவித்துக் கொள்வதாக கூறியுள்ளார். எம்ஜிஆரின் கருத்துக்களால் ஈர்க்கப்பட்ட கனகராஜ் 36 ஆண்டுகளுக்கு முன்பு அதிமுகவில் இணைந்தவர். எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு ஜானகி அணியில் இருந்த அவர் அதிமுக ஒன்றிணைந்த பிறகு தானும் தன்னை அதில் இணைத்துக் கொண்டார். 1986ஆம் ஆண்டு சுல்தான்பேட்டை ஒன்றிய கவுன்சிலராக பயணத்தை தொடங்கி இருமுறை ஒன்றிய சேர்மன், மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினர், ஊராட்சித் தலைவர் போன்ற பதவிகளை வகித்திருக்கிறார். 2016ஆம் ஆண்டு சூலூர் தொகுதியில் இருந்து எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். மனதில் பட்டதை பேசும் அரசியல்வாதி என்று கட்சி வட்டாரத்தில் அறியப்பட்டவர் கனகராஜ். 2016ஆம் ஆண்டு தமிழக சட்டமன்ற உறுப்பினர்களாக தேர்வு செய்யப்பட்டவர்களில் 5 பேர் இதுவரை உயிரிழந்துள்ளனர். அரசியல் ஜாம்பவான்களான ஜெயலலிதா மறைவு, கருணாநிதி மறைவு என கடந்த 3 ஆண்டுகளில் தமிழகத்தில் துயரத்திற்கு பஞ்சமில்லை. அந்த வரிசையில் தற்போது மக்கள் பிரதிநிதியான சூலூர் தொகுதி எம்எல்ஏவும் மறைந்துள்ளார். அதன்படி கடந்த 2016ஆம் ஆண்டு சட்டப்பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களில் இதுவரை 5 பேர் உயிரிழந்துள்ளனர். 2016ஆம் ஆண்டு திருப்பரங்குன்றம் தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற சீனிவேல் பதவியேற்பதற்கு முன்பே உடல்நலக்குறைவால் மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழந்தார். அதே ஆண்டு செப்டம்பர் மாதம் அப்போதைய முதலமைச்சரும் ஆர்கே நகர் தொகுதி எம்எல்ஏவுமான ஜெயலலிதா உடல்நலக்குறைவால் பாதிக்கப்பட்டார். 75 நாட்கள் சிகிச்சைக்கு பிறகு மாரடைப்பு ஏற்பட்டு டிசம்பர் 5ஆம் தேதி ஜெயலலிதா காலமானார். சீனிவேல் மரணத்திற்கு பிறகு திருப்பரங்குன்றம் இடைத்தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிட்ட ஏ.கே. போஸ் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் மாரடைப்பால் உயிரிழந்தார். முந்தைய திமுக தலைவரும் திருவாரூர் தொகுதி எம்எல்ஏவுமான கருணாநிதி வயது முதிர்வு, சிகிச்சை காரணமாக 2017ஆம் ஆண்டு முதலே வீட்டிலேயே ஓய்வெடுத்து வந்தார். கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் அவரது உடல் உறுப்புகள் செயலிழந்து சிகிச்சை பலனின்றி காலமானார். இந்த நிலையில் சூலூர் தொகுதி அதிமுக எம்எல்ஏவான கனகராஜும் இன்று காலை மாரடைப்பால் மறைந்தார். 18 எம்எல்ஏக்கள் தகுதி நீக்கம், வழக்கில் தண்டனை பெற்ற பாலகிருஷ்ணா ரெட்டியிடம் பதவி பறிப்பு, 5 எம்எல்ஏக்கள் உயிரிழப்பு என 2016 தேர்தலுக்கு பிறகு 24 சட்டமன்ற தொகுதிகள் காலியாகி உள்ளன. இவற்றில் 18 தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் மக்களவைத் தேர்தலுடன் இணைத்து நடைபெறவுள்ளது. மக்களவைத் தேர்தல் மற்றும் 18 தொகுதி இடைத்தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்கள் நாளை வேட்புமனு தாக்கல் செய்ய உள்ளதாக அதிமுக அறிவித்திருக்கிறது. தமிழகத்தில் அதிமுக தலைமையிலான கூட்டணியில் அதிமுக 20 மக்களவை தொகுதிகள் மற்றும் 18 சட்டமன்ற தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலில் களம் காண்கிறது.
இந்த தொகுதிகளில் போட்டியிடும் வேட்பாளர்கள் பெயர்கள் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் அவர்கள் அனைவரும் நாளை வேட்புமனு தாக்கல் செய்ய உள்ளதாக அக்கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் துணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் கூட்டாக வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளனர். நாளை காலை 11:30 மணி முதல் 12 மணிக்குள் அதிமுக வேட்பாளர்கள் அனைவரும் வேட்புமனு தாக்கல் செய்ய உள்ளனர். தென்சென்னையில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் ஜெயவர்தன் அடையாறில் உள்ள மாநகராட்சி மண்டல அலுவலகத்தில் வேட்புமனுவை தாக்கல் செய்ய உள்ளார். சித்திரை திருவிழாவை காரணம் காட்டி மதுரை மக்களவை தொகுதிக்கான தேர்தலை தள்ளி வைக்க கோரிய வழக்கின் தீர்ப்பு நாளைக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. தேர்தலை தள்ளி வைக்க வாய்ப்பில்லை என தேர்தல் ஆணையம் திட்டவட்டமாக தெரிவித்துவிட்டது. மதுரையில் சித்திரை திருவிழா நடைபெறவுள்ளதால் ஏப்ரல் 18 மதுரை மக்களவை தொகுதிக்கான தேர்தலை தள்ளி வைக்க கோரி பார்த்தசாரதி என்பவர் வழக்கு தொடர்ந்துள்ளார். இதேபோல வாக்குப்பதிவு நாளன்று கிறிஸ்தவ மக்களின் பெரிய வியாழன் பண்டிகையும் வருவதால் கிறிஸ்தவ பள்ளிகளில் உள்ள வாக்குச்சாவடிகளை மாற்ற வேண்டுமென தமிழ்நாடு பிஷப் கவுன்சில் சார்பில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. இந்த வழக்குகள் நீதிபதிகள் மணிக்குமார், சுப்பிரமணிய பிரசாத் ஆகியோர் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது சித்திரை திருவிழாவை ஒட்டி மதுரையில் மட்டும் இரவு 8 மணி வரை வாக்குப்பதிவு நேரம் நீட்டித்திருப்பதாகவும் கிறிஸ்தவ பள்ளிகளில் உள்ள தேவாலயங்களுக்கு பிரார்த்தனைக்கு சுதந்திரமாக சென்று வர நடவடிக்கை எடுக்கும்படி மாவட்ட தேர்தல் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டிருப்பதாகவும் தேர்தல் ஆணையம் சார்பில் தெரிவிக்கப்பட்டது. மேலும் எந்த காரணத்திற்காகவும் வாக்குச்சாவடிகளை மாற்ற இயலாது என்றும் ஆணையம் விளக்கம் அளித்தது. இந்த வாதங்களை கேட்ட நீதிபதிகள் வழக்கின் தீர்ப்பை நாளைக்கு ஒத்திவைத்தனர். மக்களவைத் தேர்தலில் மதிமுக உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடாது என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்துள்ளார். இதனிடையே கூட்டணிக்கு தலைமையேற்கும் கட்சி சின்னத்தில் போட்டியிட எதிர்ப்பு தெரிவித்து தொடரப்பட்ட வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. திமுக கூட்டணியில் மதிமுகவுக்கு ஒரு மக்களவை தொகுதியும் ஒரு மாநிலங்களவை தொகுதியும் ஒதுக்கப்பட்டுள்ளது. மாநிலங்களவைக்கு வைகோ தேர்வு செய்யப்பட உள்ள நிலையில் ஈரோடு மக்களவை தொகுதியில் அக்கட்சியின் பொருளாளர் கணேசமூர்த்தி போட்டியிடுகிறார். அதிமுக கூட்டணியில் அதிமுக வேட்பாளர் மணிமாறன் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிடுகிறார். மதிமுகவுக்கு பம்பரம் சின்னம் கிடைக்க வாய்ப்பில்லாத நிலையில் தனி சின்னத்தில் போட்டியிடுவதற்கு பதில் கூட்டணிக்கு தலைமை வகிக்கும் திமுகவின் உதயசூரியன் சின்னத்தில் கணேசமூர்த்தி போட்டியிட வாய்ப்புள்ளதாக கூறப்பட்டது. ஆனால் வைகோ வெளியிட்ட அறிவிப்பில் மதிமுக வேட்பாளர் கணேசமூர்த்தி உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட மாட்டார் என்றும் தேர்தல் ஆணையம் ஒதுக்கும் சின்னத்திலேயே போட்டியிடுவார் என்றும் கூறியுள்ளார். திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகளுக்கு ஒதுக்கப்பட்ட 2 தொகுதிகளில் விழுப்புரத்தில் உதயசூரியன் சின்னத்தில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் ரவிக்குமார் போட்டியிடுகிறார். நாமக்கல்லில் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் வேட்பாளர் சின்ராஜும், பெரம்பலூரில் இந்திய ஜனநாயக கட்சியின் வேட்பாளர் பாரிவேந்தரும் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுகின்றனர். மக்களவைத் தேர்தலில் திமுக 20 தொகுதிகளிலும் கூட்டணி கட்சிகள் 3 தொகுதிகளிலும் என 23 தொகுதிகளில் உதயசூரியன் சின்னத்தில் வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர். இதனிடையே கூட்டணிக்கு தலைமை வகிக்கும் கட்சி சின்னத்தில் தோழமை கட்சி வேட்பாளர்கள் போட்டியிட தடை விதிக்க கோரிய வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. இது தொடர்பாக தேசிய மக்கள் சக்தி கட்சித் தலைவர் ML ரவி வழக்கு தொடர்ந்திருந்தார். அதில் உறுப்பினராக இல்லாத கட்சியின் சின்னத்தில் தோழமை கட்சி வேட்பாளர் போட்டியிட அனுமதிக்க கூடாது என்று வலியுறுத்தப்பட்டது. இந்த வழக்கு நீதிபதிகள் மணிக்குமார் மற்றும் சுப்பிரமணியன் அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது சின்னம் ஒதுக்கீடு குறித்து தேர்தல் அதிகாரிதான் முடிவு செய்வார் என்றும் அந்த முடிவை எதிர்த்து தேர்தல் வழக்குதான் தாக்கல் செய்ய முடியும் என்றும் தேர்தல் ஆணையம் தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டது. இதனை ஏற்ற நீதிபதிகள் எந்த ஆதாரங்களும் இல்லாத தற்போதைய நிலையில் எந்த உத்தரவையும் பிறப்பிக்க முடியாது என்று கூறி வழக்கை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டனர். ஒரு ஓட்டுக்கு 5000 ரூபாய் கொடுத்தாலும் அதிமுக கூட்டணி ஒரு இடத்தில் கூட வெற்றி பெறாது என்று தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் முன்னாள் தலைவர் EVKS இளங்கோவன் கூறியுள்ளார். திமுக கூட்டணியை வீழ்த்துவதே தங்களது இலக்கு என கரூர் தொகுதி அதிமுக வேட்பாளர் தம்பிதுரை பதிலடி கொடுத்துள்ளார். தேர்தல் பிரச்சார சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் மத்தியில் உள்ள பாசிச ஆட்சியும் மாநிலத்தில் உள்ள எடுபிடி ஆட்சியும் அகற்றப்பட வேண்டும் என்பதே தங்களது நோக்கம் என கூறி வருகிறார். எங்களுடைய பிரச்சனைகள், எங்களுடைய சவால்கள் எல்லாம் மத்தியில் இருக்கக்கூடிய பாசிச ஆட்சி, மாநிலத்தில் நடைபெறக்கூடிய எடுபிடி ஆட்சி, இந்த 2 ஆட்சிகளை ஒழிக்க வேண்டும், அழிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம். அதை தான் நாங்கள் சவாலாக ஏற்றுக்கொண்டு அந்த பணியிலே இறங்கியிருக்கிறோம்.
இதேபோன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய தமிழக காங்கிரசின் முன்னாள் தலைவர் EVKS இளங்கோவன், ஒரு ஓட்டுக்கு 5000 ரூபாய் கொடுத்தாலும் அதிமுக ஒரு இடத்தில் கூட வெற்றி பெறாது என கூறினார். அதிமுகவை பொறுத்தவரையில் தோல்வி பயத்திலே அவர்கள் மிகவும் மிரண்டு போயிருக்கின்றார்கள். ஆகவே எப்படியாவது டெபாசிட் வாங்க வேண்டும் என்பதற்காக 1000 ரூபாய் 1500 ரூபாய் என்று சொல்கின்றார்கள். ஒரு ஓட்டுக்கு 5000 ரூபாய் கொடுத்தாலும் கூட அதிமுக பாஜக கூட்டணி ஒரு இடத்தில் கூட வெற்றி அடையாது. அதே சமயம் திமுக கூட்டணி கட்சி தலைவர்களின் கருத்துக்கு அதிமுகவின் கரூர் தொகுதி வேட்பாளர் தம்பித்துரை பதிலடி கொடுத்துள்ளார். மத்தியில் பாஜகவும் மாநிலத்தில் அதிமுகவும் தொடர வேண்டும் என்பதே அனைவரின் விருப்பமாக உள்ளதாக அவர் கூறியுள்ளார். எடப்பாடி பழனிசாமி அவர்களும் OPS சிறந்த முறையில் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த ஆட்சி தொடர வேண்டும் என்பதற்காகவும், அதே நேரத்தில் மத்தியிலே மீண்டும் மோடி அவர்கள் ஆட்சி நடத்த வேண்டும் என்பதற்காக எல்லா தொண்டர்களும் ஆர்வத்துடன் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதுதான் இன்றைய நிலையில் இருந்து கொண்டிருக்கிறது. இதுதான் செல்கின்ற இடத்திலெல்லாம் செயல்வீரர் கூட்டத்திலே ஒரு மாபெரும் எழுச்சியை மக்களிடையே தொண்டர்களிடையே காண முடிகிறது. இந்த தேர்தலில் திமுக காங்கிரஸ் கூட்டணியை வீழ்த்த வேண்டும் என்பதுதான் எங்களுடைய முக்கிய குறிக்கோள். தேர்தல் பிரச்சாரம் களைகட்டியுள்ள நிலையில் தலைவர்களுக்கு இடையேயான வார்த்தை போரும் சூடுபிடிக்க தொடங்கியுள்ளது. நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி அதிமுக வெளியிட்டுள்ள அறிக்கை மக்களை ஏமாற்றும் செயல் என்று திமுக வேட்பாளர் தயாநிதி மாறன் குற்றம் சாட்டியுள்ளார். அதேவேளையில் பாமகவை காப்பியடித்து திமுக அறிக்கை தயார் செய்துள்ளதாக ராமதாஸ் விமர்சனம் செய்துள்ளார். தென்சென்னையில் திமுக சார்பில் போட்டியிடும் தமிழச்சி தங்கப்பாண்டியன் அறிமுக கூட்டம் KK நகரில் நடைபெற்றது. அப்போது பேசிய அவர், உதயநிதி ஸ்டாலின் பேசியதை சமூக வலைதளத்தில் புரிதல் இல்லாமல் பேசுவதாக சாடினார். பெண்கள் பொதுவெளியில் வந்தாலே சமூக ஊடகங்கள் தான் ஏதேனும் சிறிய விஷயத்தை கூட பெருசு. அவர் மிக அழகாக அதற்கான விளக்கத்தை தந்தார். அழகு என்பது பார்ப்பவர்களுடைய கண்ணிலே இருக்கின்றது. அழகு என்பது அறிவு சார்ந்தது. தமிழச்சியினுடைய அழகு என்பது தமிழ் சார்ந்தது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது அவருடைய குடும்பம் வைத்திருக்கின்ற பற்று சார்ந்தது என்று மிக அவர் அழகாக அதனை கொண்டு சென்றார். ஒரு கருத்தை முழுமையாக நீங்கள் எடுக்க வேண்டும். தொடக்க வரியை மட்டும் வைத்துக்கொண்டு சமூக வலைதளத்திலே எதிர்மறையான விமர்சனம் செய்வது என்பது ஆரோக்கியமானது கிடையாது. மத்திய சென்னையில் திமுக சார்பில் போட்டியிடும் தயாநிதி மாறன் பாஜக அதிமுக பொய்யான வாக்குறுதி அளித்து வருவதாக விமர்சித்தார். இவர் அங்க 5 வருஷம் கழிச்சு நாங்க இதை செய்யறோன்றாரு, வேலை வாய்ப்பை பெருகிறன்றாரு. தமிழ்நாட்டில் வந்து நாங்க நீட்டை ஒழிப்போன்றாங்க, இதை செய்ய வேண்டாங்க. எப்படியே முடியும்? ஆட்சியில் இருக்கும் போதே உங்களால செய்ய முடியலன்னா பின்ன வந்து செய்வீங்க. இப்போ சொல்றாங்க நாங்க திமுக என்ன தலைவர் தளபதி என்னென்ன சொன்னாரோ அத்தனையும் செய்வோம்னு சொல்றீங்க. எப்படி செய்ய முடியும் உங்களால்? உங்க கையில் அதிகாரம் இருக்கும் போதே செய்ய முடியாத அடிமைகளாக நீங்க இருக்கீங்களே, நீங்க எப்படி நம்ப முடியாது? உங்களுக்கு தேவை மக்களை ஏமாத்தி ஆட்சிக்கு வந்துடணும். பிறகு அப்புறம் மக்களை பார்த்துக்கலாம், ஏமாத்தலாம். அதானே? சென்னை பல்லாவரத்தில் உள்ள தனியார் மண்டபத்தில் ஸ்ரீபெரும்புதூர் தொகுதி பாமக வேட்பாளர் வைத்தியலிங்கத்தை அக்கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் அறிமுகம் செய்து வைத்தார். அப்போது பேசிய அவர், திமுக அறிக்கை பெரும்பகுதி காப்பியடிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். அதனுடைய தலைவர் சொல்லியிருக்கிறார், இந்த தேர்தல் அறிக்கை சொல்லும்போது அது கதாநாயகன் என்று சினிமா மாநிலே சொல்லியிருக்கிறார்கள். அந்த அறிக்கையை நானும் படிக்கிறேன். கதாநாயகனும் இல்லை, கதாநாயகனும் இல்லை, இல்லம் கூட இல்லை, அதில் வெறும் காமெடி தான், வெறும் காமெடி தான். சிதம்பரம் தனி தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிடும் சந்திரசேகரன் தான் வெற்றி பெற்றால் மத்திய அரசின் திட்டங்களை சிதம்பரம் தொகுதி மக்களுக்கு கொண்டு வந்து சேர்ப்பேன் என உறுதியளித்தார். அரியலூர் மாவட்டத்துக்கு கேந்திரா வித்யாலயாவை கொண்டு வருவேன். குன்னம் தொகுதிக்கு அவங்க மக்கள் என்ன கோரிக்கை வைத்தாலும் அதை கட்டாயமாக மத்திய அரசிடம் வலியுறுத்தி மற்றும் இங்கிருக்கும் சட்டமன்ற உறுப்பினர் கலந்து ஆலோசித்து அவர்கள் ஒத்துழைப்புடன் நிச்சயமாக இந்த தொகுதிக்கு பண்ணுவேன். நாடாளுமன்ற தேர்தல் குறித்து கூட்டணி கட்சி நிர்வாகிகளுடன் மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் நாகர்கோவிலில் ஆலோசனை நடத்தினார். பின்னர் பேசிய அவர், தமிழக பாஜக வேட்பாளர் பட்டியலை மத்திய தலைமைதான் வெளியிடும் என்றார். மேலும் கன்னியாகுமரியில் சரக்கு பெட்டக மாற்று வர்த்தக துறைமுகம் அமைந்தே தீரும் என உறுதியளித்தார். என் மீனவ சொந்தங்களுடைய வாழ்க்கை பிரச்சனைக்காக, இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 20 லட்சம் மக்களுடைய வாழ்க்கை பிரச்சனைக்காக சொல்றேன்.
இதே நேரத்தில் வேற ஒரு அரசியல் கட்சியில நீங்க என்ன பார்த்துருப்பீங்கன்னு சொன்னா நாங்க துறைமுகம் கொண்டு வர மாட்டோம் தற்காலிகமா சொல்லிக்கிட்டு அவங்க ஓட்டை வாங்கிட்டு ஏமாத்துவாங்க. பச்சோந்தியா இருக்க நான் விரும்பல. என்னுடைய விருப்பம் இந்த மாவட்டத்தினுடைய இளைஞர்கள் தொழில் துவங்கியாக வேண்டும். தென்காசி தனி தொகுதியில் போட்டியிடும் அமமுக வேட்பாளர் பொன்னுத்தாய் தேர்தலில் தான் வெற்றி பெற்றால் தென்காசியை தனி மாவட்டமாக அறிவிக்க நாடாளுமன்றத்தில் குரல் கொடுப்பேன் என்றார். நீலகிரி தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிடும் ஆர் ராசாவுக்கு உதகையில் அக்கட்சியினர் உற்சாக வரவேற்பு அளித்தனர். அப்போது பேசிய ஆர் ராசா, பெரம்பலூர் தனது பிறந்த வீடு என்றும் நீலகிரி புகுந்த வீடு என்றும் கூறினார். மேலும் ராகுல் காந்தியை பிரதமராக்குவோம் என்று மு.க. ஸ்டாலின் கூறிய வாய்ச்சொல் பலிக்கும் என்று தெரிவித்தார். அதிமுக வேட்பாளர்களுக்கு ஆதரவு திரட்டும் வகையில் நாளை முதல் சேலத்திலிருந்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பரப்புரையை தொடங்குகிறார். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் சுயேட்சையாக களமிறங்க இருப்பதாக அதிமுக முன்னாள் எம்எல்ஏ மார்க்கண்டேயன் தெரிவித்துள்ளார். விளாத்திக்குளம் சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் அதிமுக சார்பில் முன்னாள் எம்எல்ஏ சின்னப்பன் போட்டியிடுவார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தனக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டதற்கு துணை முதலமைச்சர் OPS மற்றும் அமைச்சர் கடம்பூர் ராஜு ஆகியோரே காரணம் என மார்க்கண்டேயன் குற்றம் சாட்டினார். மேலும் அதிமுகவில் தாம் வகித்து வந்த மாநில செய்தி தொடர்பாளர் பதவியை ராஜினாமா செய்த மார்க்கண்டேயன் விளாத்திக்குளம் தொகுதியில் சுயேட்சையாக களமிறங்க இருப்பதாக அறிவித்துள்ளார். இதையடுத்து தொகுதியில் பிரச்சாரத்தை தொடங்கிய அவர் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியில் மக்களால் நேசிக்கப்பட்ட தம்மை அதிமுக தலைமை எட்டி உதைத்து விட்டதாக வேதனை தெரிவித்தார். எங்கள் கட்சிகளுடைய உறுப்பினர்கள் நிர்வாகிகளுடைய ஆலோசனைக்கு பிறகு எல்லாரும் நீங்களே நேரடியாக சுயேட்சையில் களத்தில் இருக்க வேண்டும் என்று கேட்டார்கள். இன்று இந்த மக்களால் நேசிக்கப்பட்ட என்னை இந்த தலைமை எட்டி உதைத்திருக்கிறது. அவர்கள் எட்டி உதைத்தது நான் கீழே விழுகவில்லை, என் விளாத்திக்குளம் மக்களின் மடியில் விழுந்திருக்கிறேன். அவர்கள் எனக்கு வெற்றியை கொடுப்பார்கள். இதற்கு முன் அதிமுகவில் நிர்பந்தத்தில் இருந்த தாம் தற்போது வெற்றி பெற்றால் தொகுதி மக்களின் தேவைகள் அனைத்தையும் நிறைவேற்ற தயாராக இருப்பதாகவும் மார்க்கண்டேயன் தெரிவித்தார். உரிய ஆவணங்கள் இன்றி எடுத்து செல்லப்பட்டதாக இதுவரை 13,90,00,000 ரூபாயை தேர்தல் பறக்கும் படையினர் பிடித்துள்ளனர் என்று தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ கூறியுள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், மக்களவைத் தேர்தலுக்காக இதுவரை 30 பேர் வேட்புமனுக்களை தாக்கல் செய்துள்ளதாகவும் இடைத்தேர்தலுக்காக இதுவரை 3 வேட்பாளர்கள் மனுக்களை தாக்கல் செய்துள்ளதாகவும் கூறினார். மேலும் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் வேட்புமனு தாக்கல் இருக்காது எனவும் கூறினார். தொடர்ந்து பேசிய சாஹூ, தேர்தல் நடத்தை விதிகள் தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு வருகிறது என்றார். தேர்தல் நடத்தை விதிகளை மீறுவோர் குறித்து விஜில் என்ற செயலி மூலம் மக்கள் தகவல்களை தெரிவிக்கலாம் என்றும் இலவச தொலைபேசி எண்ணான 1950 மக்கள் புகாரளிக்கலாம் என்று தெரிவித்தார். இதுவரை 597 புகார்கள் பதிவாகி உள்ளதாக கூறிய அவர் 187 புகார்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்றார். 1050 என்ற தொலைபேசி எண்ணுக்கு இதுவரை 60,853 அழைப்புகள் வந்துள்ளதாகவும் அதில் 54,789 அழைப்புகள் வாக்காளர் தகவல் தொடர்பாக வந்துள்ளது என்றார். இதுவரைக்கும் பார்லிமெண்டரி கான்ஸ்டிட்யூன்சி வைஸ் நாமினேஷன் ஃபைல் பண்ண டீடைல்ஸ் மொத்தம் நேற்று வரைக்கும் 30 நாமினேஷன் ஃபைல் பண்ணியிருக்காங்க. அல்ல 29 மேல் 1 ஃபீமேல். இதுக்கு டீட்டெயில்ஸ் ஆஃப் த அஃபிடேவிட் நம்ம வெப்சைட்ல CO வெப்சைட்ல அது அப்லோட் பண்ணியிருக்கோம். பை எலெக்ஷன் அசெம்பிளி கான்ஸ்டிட்யூன்சி இதுவரைக்கும் 3 அப்ளிகேஷன் 3 நாமினேஷன் ஃபைல் பண்ணியிருக்காங்க. மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம வெப்சைட்ல இருக்கிறது. இல்லை, நாமினேஷன் நம்ம சாட்டர்டே இருக்காது. சாட்டர்டே சண்டே 23, 24 இந்த 2 தேதியில் நம்ம நாமினேஷன் இருக்காது. திமுக கூட்டணி சார்பில் பெரம்பலூர் மக்களவை தொகுதியில் போட்டியிடும் இந்திய ஜனநாயக கட்சியின் வேட்பாளர் பாரிவேந்தரை ஆதரித்து திருச்சி மாவட்டம் முசிறியில் நடைபெற்று வரும் பரப்புரை கூட்டத்தில் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் பேசி வருகிறார். அது நேரடி காட்சிகளை பார்ப்போம். அந்த பெருமையோடு இருக்கக்கூடிய அந்த திருவாரூர் தொகுதிகளை தொடங்கி மாலையில 1962ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் தஞ்சை தொகுதியிலிருந்து தலைவர் கலைஞர் அவர்களை தேர்ந்தெடுத்து அந்த தொகுதிகளை முடித்துவிட்டு இப்பொழுது
முதலில் தலைவர் களம் கண்ட தொகுதி குளித்தலை தொகுதி. ஒரு காலத்தில் திருச்சி மாவட்டத்தில் அது இணைந்திருந்தாலும் இப்பொழுது கரூர் மாவட்டத்தில் இருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியும். இந்த பெரம்பலூர் மாவட்டத்தில் இருக்கிறது. ஆகவே பிறந்த ஊரிலே தொடங்கி வளர்ந்த ஊரிலே அதை தொடர்ந்து இன்னும் பெருமையோடு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இதே குளித்தலைக்கும் முசிறிக்கும் இடையிலே அமைந்திருக்கக்கூடிய பெரியார் பாலம், அந்த பெரியார் பாலத்தை உருவாக்கி தந்தவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். 1971ஆம் ஆண்டு அந்த பாலம் அமைந்திட வேண்டும் என்று அதற்காக தலைவர் கலைஞர் அவர்கள் உரிய நிதியை ஒதுக்கி அடிக்கலாட்டு விழாவை நடத்தி சிறப்பு விழா நடைபெறுவதற்கு முன்பு நம்முடைய ஆட்சி கலைக்கப்பட்டு அதற்கு பின்னால் 77ஆம் ஆண்டு எம்ஜிஆர் அவர்கள் தலைமையில் அதிமுக ஆட்சி தமிழ்நாட்டில் உருவாகி அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த எம்ஜிஆர் அவர்களால் திறந்து வைக்கப்பட்ட பாலத்தின் மீதுதான் நாங்கள் பலம் வந்து இந்த மேடைக்கு வந்திருக்கிறோம், உங்களை சந்திக்க வந்திருக்கிறோம். ஆகவே அப்படிப்பட்ட வரலாற்றுக்குரிய நிலையில் அந்த வரலாற்றில் பதிந்திருக்கக்கூடிய அந்த வரலாற்று செய்திகளை சுட்டி காட்டி நான் உங்களிடத்தில் வாக்கு கேட்க வந்திருக்கிறேன். நேற்றைய தினம் திருவாரூரிலும், அதாவது நாகப்பட்டினம் நாடாளுமன்றத்திலும் தஞ்சை நாடாளுமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய மக்களையும் சந்தித்த நேரத்தில் எப்படிப்பட்ட முகமலர்ச்சியை, அந்த எழுச்சியை நான் மக்களிடத்திலே பார்த்தேனோ அதேபோல் இப்பொழுது பெரம்பலூரில் நடைபெறக்கூடிய இந்த கூட்டத்திலும் நான் காணுகிறேன். திமுக கூட்டணி சார்பில் பெரம்பலூர் மக்களவை தொகுதியில் போட்டியிடும் இந்திய ஜனநாயக கட்சியின் வேட்பாளர் பாரிவேந்தரை ஆதரித்து திருச்சி மாவட்டம் முசிறியில் நடைபெற்று வரும் பரப்புரை கூட்டத்தில் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் பேசிய காட்சிகளை பார்த்தும் அவர் பேசிய முழுவரத்தை பின்வரும் செய்திகளில் பார்க்கலாம்.